ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க, அது மூலமா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ ஒரு ரெட் ஃபிளாக் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று வந்து ஐடி துறைக்கு தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக தெரிய வரும். ஏன்னா நம்மளுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. ஸோ அப்படி தெரிய வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிகர் நோட்டீஸ் வரும். அப்போ அந்த ட்ரிகர் நோட்டீஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஃபண்ட்ஸ், உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ், உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஒரு நோட்டீஸும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் நெசசரிலி இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸோ அவங்களுடைய ரூல்ஸுக்கு நீங்கள் கம்ப்ளை பண்ணாமல் இல்லைனா அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட்ஸ் சிலதை தாண்டுற மாதிரி சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு உங்ககிட்ட வேலிடான நியாயமான ஏதாவது வந்து ப்ரூஃப் இருக்குது, இதுதான் வந்து காரணம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரியோ, இல்லைனா இந்த டிரான்சாக்ஷன் நடக்கவே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரியோ உங்கள்கிட்ட வேலிடான டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் சப்மிட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் அப்பீல் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஒரு பெனால்ட்டியோ வரப்போகிறதுன்னு கிடையாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டோன்ட் டூ எனிதிங் ஷேடி. ஸோ அதை வந்து அப்பீல் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத இப்போ ஷார்ட்டாக பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணும், ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வர்றதுக்கு ஒரு காரணியா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ரெண்டு மேஜர் கேட்டகரிக்கு அடியில் தான் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் நோட்டீசஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வழக்கமாக நம்ம வந்து எல்லா அக்கௌண்ட்ஸ்லையுமே பண்ணக்கூடிய சில டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வழக்கமாக வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து என்ன ரேஞ்சில் வந்து மெயின்டைன் ஆகும், எவ்வளோ வந்து நமக்கு கேஷ் ஃப்ளோ வந்து என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ரொட்டீனாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. இதை தாண்டி திடீர்னு வந்து புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இல்லை டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட்டில் ஒன்னோ இல்லை மல்டிபிளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அப்போ எங்கேயோ சஸ்பீஷியஸாக ஏதோ நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஒன்று உங்களுடைய அக்கௌண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம், யாராவது வந்து உங்களை அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம், இல்லை நீங்களே வந்து ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இல்லை புதுசாக வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ இது வந்து சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். இன்னொரு கேட்டகரி என்ன, நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ரூல்ஸ். அவங்க வந்து சில த்ரெஷ்ஹோல்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டாக இருந்தால் இவ்வளோதான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ணணும், வேற மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும்னா அவங்க வேற விதமான அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கணும், இல்லை வேற மாதிரி இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸை கம்ப்ளை பண்ணாமல், அந்த ரூல்ஸை வந்து மதிக்காம சில டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கும்போது இந்த நான் கம்ப்ளைன்ஸ் வரும். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் மேஜராக வந்து இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் நோட்டீசஸ் வரும். ஸோ இதுக்கு கீழே அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ முதலாவது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா டெபாசிட் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் கேஷ் டெபாசிட்ஸ் இல்லைனா வித்ட்ராவல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர்ல 10 lakhsக்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ நீங்க ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு தான் பிசினஸ் அக்கௌண்ட் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ்ல டிரான்சாக்ஷன்ஸ் இதுக்கு அதிகமாக ஆகலாம், ஏன்னா பிசினஸ் ரீசன்ஸ்க்காக. பட் நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பர் இயருக்கு 10 lakhக்கு மேல தாண்டி டிரான்சாக்ஷன்ஸ் போகுது அப்படின்னா அது வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸை வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்திலும் வரும். ஸோ எனி கேஷ் டெபாசிட் நீங்க வந்து 10 lakhsக்கு மேல அக்ராஸ் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் போடுறீங்க இல்லை எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியது அவசியம். இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 114B படி கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அடுத்தது 50,000க்கு மேலே ஒரே நாளில் நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பேன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ பேன் இல்லை, நான் பேன் என்கிட்ட இல்லைன்னா இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் வரல அப்படிங்கிறவங்க ஃபார்ம் 60 or 61 வந்து கொடுக்கணும். ஃபார்ம் 60 என்ன, அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி பர் டேல ஒரே டிரான்சாக்ஷனில் 50,000 மேலே போடுறீங்கன்னா பேன் கார்டு கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பதற வேணாம். நீங்கள் எதுவும் தவறாக பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ, நான் இதுதான் பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ப்ரூஃப்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு லீகலாக கன்சல்டன்ட் யாராவது இருக்காங்க, டாக்ஸ் ரிலேட்டடாக கன்சல்ட் பண்ண முடியும்னா அவங்க கிட்ட என்ன பண்ண முடியும் அப்படின்றத கேட்டு இந்த ஒரு ட்ரிகரை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி நான் டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க வந்து தேவையான மாற்று வழிமுறைகளை கொடுப்பாங்க. அதை டைரெக்டாக அதை வந்து டீல் பண்ணாமல் மாற்று வழிமுறைகள் அப்படின்னு நான் சொல்லும்போது அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தட் கேன் பி லீகல்.
ஓகே, ஸோ எதுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு லீகல் அட்வைஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் அந்த நோட்டீஸ்ல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியாம இருக்கலாம். ஸோ அந்த நோட்டீஸ்ல நிஜமாவே என்ன காரணத்துக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் சரி பெறாம கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கும் தேவை, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் ஒரு லீகல் அட்வைஸ் தேவை. இல்ல உங்களுக்கு வந்து அது நல்லாவே புரியுது, நீங்க பண்ண இந்த டிரான்சாக்ஷன் ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனால தான் இது வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஃபேக் நோட்டிஃபிகேஷனா இல்லையா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற டீடைல்ஸும் அந்த இமெயிலையோ அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அதை அப்பீல் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து கோர்ட் ஹியரிங் இருக்குது, அந்த லெவலுக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக தவறாமல் அந்த ஹியரிங்கை அட்டென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்படி வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் நோட்டீஸை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், இது வந்து வராமலே எப்படி தவிர்த்திடலாம், இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேயிங் விதின் யுவர் லிமிட்ஸ், அதுதான் வந்து பெஸ்ட் பாசிபிள் திங். ஸோ ஒரு பெரிய ஏதாவது ஒரு பல்க் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா அதுக்கான லிமிட்ஸ்குள்ளேயே நீங்க ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு இருக்கு, ஸோ அந்த லிமிட்குள்ள ஸ்டே பண்ணிக்கிறது பெட்டர். இல்லைனா உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு நீங்க வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்களோ அதுக்கெல்லாம் தேவையான ப்ராப்பர் ப்ரூஃப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸா உங்களுக்கு வருது, இல்ல பல்கா ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக வருதுன்னா அந்த காரணத்துக்கான ப்ரூஃப் எல்லாம் உங்க கையில் ரெடியா இருக்கணும். இன் கேஸ் இந்த மாதிரி நோட்டீஸ் வருதுன்னா அந்த ப்ரூஃபை நீங்க கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் உங்க கையில ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஏன்னா அந்த விஷயம் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமா ப்ரூஃபை கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது மே நாட் பி பாசிபிள் இன் ஆல் கேசஸ். அதனால அந்த ப்ரூஃப்ஸை முன்கூட்டியே எந்த ஒரு டிரான்சாக்ஷனாலும் முன்கூட்டியே வந்து அந்த ப்ரூஃப்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர். அண்ட் கரெக்டான லிமிட்ல ஸ்லாப்ல உங்களுடைய ஐடியை நீங்க ஃபைல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது நீங்க தப்பான ஸ்லாப்ல வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அது கூட மேட்ச் ஆகல, உங்களுக்கு வரக்கூடிய இன்கமோ இல்ல வேற ஏதாவது கேஷ் இன்ஃப்ளோவோ அது கூட மேட்ச் ஆகல அப்படின்னா தான் இந்த ட்ரிகர் வரும். ஸோ எப்பயுமே கரெக்டான லிமிட்ல அந்த கரெக்டான ஸ்லாபை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஐடியை ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வராது. இப்போ நான் சொன்ன இந்த லிமிட்ஸ் இருக்கியா, பர் ஃபினான்ஷியல் இயர்ல இவ்வளவுதான் டெபாசிட் பண்ணணும், ஒன் டைம் டிரான்சாக்ஷன்ல இவ்வளவு டெபாசிட் பண்ணணும், 50,000 மேல வந்து பேன் கார்டு கொடுக்கணும், இது எல்லாமே வந்து எஃப்டிஸ்க்கும் பொருந்தும். இது இல்லாம நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஒரு பிசினஸ் ரீசன்ஸ்க்காக வச்சிருக்கீங்கன்னா அப்பயும் இதே ரூல்ஸ் வந்து ஃபாலோ ஆகும், இதே மாதிரி ட்ரிகர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் தட் அந்த லிமிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் 50 lakhs வரைக்கும் நீங்க அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் அக்கௌண்ட்ல அந்த லிமிட் அதிகம், பட் ஸ்டில் ஸோ லிமிட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. மற்றபடி அவங்க ஐடியில் ட்ரிகர் ஆகி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற அந்த ப்ரொசீஜர் வந்து சேமாக தான் இருக்கும். அதை நீங்க ஹேண்டில் பண்ற விதமும் சேம் தான். ஸோ அதே மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ரெடி பண்ணிக்கணும். அண்ட் பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பிளைன் டெபாசிட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு லார்ஜ் கேஷ் டெபாசிட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருது, பட் அதுக்கான லெஜிட்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. உங்ககிட்ட இந்த ஃபண்ட் எங்க இருந்து வந்துச்சு, இந்த செலவை எப்படி பண்ணீங்க, இல்லை இந்த பணம் வந்து எப்படி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியல உங்களால அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக் கேஷ் இன்ஃப்ளோ வருது அப்படின்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த கேஸ் மிஸ்மேட்ச் ஆஃப் டர்ன் ஓவர். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல எவ்வளவு எனக்கு டர்ன் ஓவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வந்து சொல்லியிருப்பீங்க, ஒரு ரஃப்லி ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு டர்ன் ஓவர் திடீர்னு உங்க பிசினஸ்ல வருது அப்படிங்கும்போது அதுவும் வந்து ட்ரிகர் பண்ணும். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க இல்லை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேசஸ்லையும் இதே மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா டாக்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களா, டிடிஎஸ் எந்த லிமிட்ல இருக்குது, இதை பொறுத்து மாறும். அதே மாதிரி ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரார்ஸ் அண்ட் சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ் வந்து கண்டிப்பாக அதையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட் காமன் ரீசன்ஸ். பட் இது மட்டும் தான் ரீசன்ஸ்னு கிடையாது, இதை தாண்டி இன்னும் நிறைய காரணங்களுக்காக இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏதாவது ராங்கான டிரான்சாக்ஷன்ஸ், பல்கான டிரான்சாக்ஷன்ஸ் வேற காரணங்களுக்காக நீங்க பண்றீங்க, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அது டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் மிஸ்மேட்ச் இருக்கு, டாக்குமெண்ட்ல மிஸ்மேட்ச் இருக்கு, நீங்க ப்ரொவைட் பண்ண உங்களுடைய சொத்துக்கள் டிக்ளேர் பண்ண விதத்துல ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்கு, இப்படி பல காரணங்களுக்காக இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரலாம். பட் நார்மலி வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் வச்சிருக்கேன், நான் வந்து நார்மலான ஒரு இன்கம் வந்து பே செக் தான் வாங்குறேன், மந்த் டு மந்த் பே செக் வாங்குறேன் அப்படிங்கிற கேஸ்ல, இல்ல எஃப்டி போடுறேன் அப்படிங்கிற கேஸ்ல, இல்ல நான் நார்மலா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கேஸ்ல கவர் ஆகிற ரீசன்ஸ் மட்டும் தான் இப்ப சொன்னேன். அண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது, இல்லைனா வந்து இன்ஹெரிட் பண்ணுறது, அதாவது உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட இருந்தோ இல்லை தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்தோ ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணுறது, இந்த மாதிரி காரணங்களுக்காக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் சொன்னேன். இது மட்டுமே கம்ப்ளீட் லிஸ்ட் கிடையாது, பட் இட் கவர்ஸ் த மோஸ்ட் ரீசன்ஸ். அதாவது நிறைய பேருக்கு வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் நோட்டீஸஸ்ல இப்போ நான் சொன்ன ரீசன்ஸ் அடங்கும். ஸோ உங்ககிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்கு, அண்ட் முன்கூட்டியே இதை வந்து நீங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டதும் சரி, முன்கூட்டியே அதுக்கான லிமிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது பர்சனல் அக்கௌண்ட்லையோ இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்லையோ அலோவ் பண்ணுறது. ஏன்னா நிறைய சமயத்தில் வந்து ஐடி ப்ராப்ளம் வரும்,
வருமா வராதா அப்படிங்கிறத ஒரு லீகல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா முன்கூட்டியே அதை அவாய்ட் பண்ணலாம். ஆல்வேஸ் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதை டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் தலைவலி தான். ஸோ உங்களுக்கான லிமிட்ஸ்லாம் என்ன, எது வந்து நார்மல் எது அப்நார்மல் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு நான் நம்புறேன். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஏன்னா ஒவ்வொருத்தரோட கேஸும் கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.